ஹே ஆல், இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ப்ளவுஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 3 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் பண்ணும்போது எப்போதுமே நார்மல் சைஸில் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக பண்ணிடாதீங்க. செயின் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து கொடுங்க. இதோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிறதுனால நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீடில் பஞ்ச் பண்ண போதுன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரேமே ஃபுல்லாக ஷேக் ஆகும். கிளாத் வந்து அவ்வளோ திக்காக இருக்குது. சுகர் பீட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3mm பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். 3mm பீடு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லைனுக்கு வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த 3mm பீடுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா க்ளூ வச்சுட்டு முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ நம்மளோட ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன் வந்து நிறையா சைஸில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் ஸ்டோன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டோன் வச்சதுக்கப்புறமா கை வச்சு நல்லா ஒரு தடவை அழுத்தி விட்டுருங்க ஸ்டோனுக்கு மேலே. நான் அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டோனுக்கு இடையில இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் கரெக்டாக ஒரு சுகர் பீட் அளவுக்கு மட்டும் கேப் இருந்தால் போதும். நம்ம ஸ்டோன் வச்சிருக்க இடம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன 3 லேயர் வர மாதிரி ஏதாவது ஒரு பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேராகவே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா 4mm பீடு வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீடு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க. அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2mm பீடு எடுத்து ஒரு லைன் மேலேயும் கீழேயும் தான் கொடுக்க போகிறேன். இங்கே நம்ம கொடுக்குற பார்டர் எனக்கு சின்னதாக இருந்தால் போதுன்றதுனால நான் 3 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை இது கொஞ்சம் பெருசாக வேணும்னீங்கன்னா அந்த 4mmக்கு அடுத்து ஸ்டோன் செயின் அப்படி இல்லாட்டினா சுகர் பீடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்டோன் செயின் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பட்டையாக கிடைக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா புட்டாஸ் வந்து பண்ண போகிறோம். புட்டாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே எண்ட் நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3 2mm பீட் வர மாதிரி வச்சுட்டு கீழே 2 மேல் 2 அப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் அந்த புட்டாஸ் வந்து கிடைக்கும் ரவுண்டாக அழகாக. புட்டாஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்ல, இப்போ அந்த இடம் வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கும். இப்போ அந்த ஸ்டோனுக்கு மேலே நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஷார்ப்பான பகுதியில் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும்னா ஒரு குட்டி செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த பக்கமாக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணுமோ அந்த பக்கம் நீடியில் திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி ஷார்ப்பான எட்ஜ்னால் எப்படி கொடுக்கணுன்றதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கிளாஸ் வீடியோஸில் இருக்கும். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது சுகர் பீடுக்கு மேலே நம்ம 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் ஷேப் வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று, அப்புறம் அந்த முக்கோணம் முடியக்கூடிய இடத்துல ஒன்று, இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் வேணால் அந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்பான எட்ஜ் அப்புறம் அது முடிகிற இடம், இதுக்கு 2க்கும் இடையிலையும் கூட நீங்கள் நல்லா நெருக்கமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துலையும் கூட ஒரு 3mm பீடு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல ஸ்டிச் பண்ணால் போதுன்றதுனால இது 2ல் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த இடம் தெரியணும்னா நீங்கள் இன்னொரு அந்த 2க்கும் இடையில நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பார்டருக்கு இடையில இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திலகம் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி பீட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலரில் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கக்கூடிய திலகம் ஸ்டோன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சு டைப் ஸ்டோனுன்றதுனால நான் வந்து லைட்டாக தான் கம் வச்ச உடனே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த 2 இடத்துல ஹோல் இருக்குதுல்ல அதில் வந்து நான் வந்து எண்ட் நாட் பண்ணிடுவேன். அதனால தான் கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். ஸோ மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி அப்படியே நம்ம அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுக்கும்போது ஒரு பீடுக்கு ஒருக்கா இல்லாட்டினா 2 பீடுக்கு ஒருக்கா ஸ்டிச் கொடுங்க. கண்டிப்பாக அந்த வளைவான பகுதி வரும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அது மாதிரி அந்த ஷார்ப்பான எட்ஜுமே நமக்கு கரெக்டாக வந்தால் தான் ஃபுல்லாக முடிக்கும் போது நமக்கு அந்த திலகம் ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2mm பீடு எடுத்துகிட்டு
அந்த சுகர் பீடை சுற்றி மறுபடியும் ஒரு 2 mm பீடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன் செயின், அப்படி இல்லாட்டினா இப்போ தான் ஸ்டோன் செயினே பேர்ல் வச்ச மாதிரிலாம் வருது பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 mm பீடு வச்சு ஒரு லைன் வந்து சுற்றி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன் செயினுமே யூஸ் பண்ணலாம், ஜர்தூசி யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 mm லைன் வந்து கொடுத்து இந்த திலகம் ஷேப் வந்து முடிச்சிருப்பேன். இதுக்கப்புறமா அந்த கேப் வந்து நிறையா இருக்கிறதுனால அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 mm பீட்லேயும் 2 பீடு கீழே வச்சு மேலே ஒரு பீடு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு புட்டாஸ் டிசைன் தான். கேப் அதிகமாக இருக்க இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி புட்டாஸ் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்லீவ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நெக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 3 mm லைன் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அடுத்து 3 mm சுகர் பீடும் கலந்து வர மாதிரி கொடுத்து அதுக்கடுத்து ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்லீவில் எப்படி அந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் கொடுத்து 3 mm பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி நான் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக் நெக். நமக்கு நல்ல நெக்கு நல்ல பட்டையாகவே கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும்.